இந்த காலநிலை மாற்றத்தை பற்றி தினமும் தட்பவெப்பநிலை சொல்லுவாங்க. இங்கே எவ்வளவு டிகிரி இன்னைக்கு வெப்பம் இருக்கிறது, மழை வருமா, மழையே கனத்த மழையா, மிக கனத்த மழையா அப்படின்னு. அது மாதிரி டெய்லி இப்போ நியூஸ் சேனலில் அது சொல்லலாம், ஏன் சொல்ல மாட்டேங்க, இன்று நடந்த கொலைகள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லலாம். ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களுக்கு அந்த தைரியம் இல்லாதனால அவங்க சொல்கிறது இல்லை. அதெல்லாம் ஆம்பளைங்க செய்கிற வேலை. நெஞ்சில் ஒரு தைரியமும் நேர்மையும் இருக்கிறவங்க, இது நேர்மை இல்லாமல் இவங்க பொறுக்கி திங்கிறவங்கள்ட்ட போய் நேர்மையை எதிர்பார்க்கலாமா? சொல்லுங்க கேளுங்க. அப்படி இருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஆண்மையோட ஒரு பத்திரிகை செய்தியாக ரொம்ப விலாவரியாக போட்டிருக்காங்க. அது தினமலர் போட்டிருக்குது. என்னென்னா, கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை, அங்கே ஒரு பொண்ணு அது பிரசவத்துக்கு வந்திருக்கு, குறை பிரசவமாக இருந்திருக்கு. அந்த குறைப்பிரசவம் ஆன பொண்ணும் இவர் தோழனாக இருந்தார். அது திராவிட ஸ்டைல்லையே அவங்களும் போட்டிருக்காங்க. அதை நான் ரொம்ப பாராட்டுறேன். திருமணம் கடந்த ஒரு உறவு அவர் வச்சிருந்த, திருமணத்தை மீறிய உறவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவர் அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சோ, ஏன்னா ஐசியூவில் இருக்குது போல இருக்குது, அது என்ன ஆச்சோ ஏதாச்சும், அந்த குழந்தையும் இறந்து போச்சு. சரி, மார்ச்சரியில் போயிட்டு அந்த குழந்தையை மீட்டு கொண்டு வரணும். சரி, ஒரு நாள் ஆகும். அன்றைக்கி நைட்டு தங்கிட்டு தான் அடுத்த நாள் வரணும். இவர் ஏற்கனவே இன்னொரு உறவு வச்சுருக்கக்கூடிய தோழியும் அழைச்சிட்டு அங்கேருந்து நைட்டு அங்கேயே தங்கியிருக்காரு. சார், அப்படிப்பட்டவர் யார்? அது ஆள் யாருன்னே சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு நீங்கள் கேட்குறது முடியுது. அவருக்கு ஒரு 20-21 வயசு தான் ஆகுது. ஒரு பேர் ஆதிகேசவன், ஹிஸ்ட்ரி ஷீட்டர். ஹிஸ்ட்ரி ஷீட்டர்னா உங்களுக்கு வேற யாரும் ஞாபகம் வரும் இல்லை? ஹிஸ்ட்ரி ஷீட்டர் இவர் மேலே பல 20-21 வயசுக்குறீங்களா? அதனாலதான் நான் செல்வமானு கேட்டதுக்கு 55-60 வயசுன்னா இந்த காங்கிரஸ் தலைவர் செல்வம் அப்படின்னு நான் சொல்றேன். 20-21 வயசு செல்வத்துக்கு ஏதாவது உறவா தெரியல. ஸோ அவரு இந்த 21 வயசு தான் ஆகுது. அவர் மேலே அதுக்குள்ளாரே 9 வழக்கு இருக்குதா. அவர் எப்போலேருந்து அந்த வேலையை ஆரம்பிச்சிருக்காருன்னு தெரில. அவர் தங்கிட்டு அன்றைக்கி நைட்டு அங்கே ஸ்டே பண்ணியிருக்கார். காலையில் 3:45 ஹெல்மெட்டு போட்டு வந்த ஒரு 3-4 பேர் பட்டாக்கத்தியால் அங்கேயே குத்தி ரத்த வெள்ளத்தில் கொண்டிருக்காங்க. இப்போ தான் பாடியெல்லாம் மேட்டு அந்த குழந்தைய மார்ச்சூர்லேருந்து எடுக்கலாம், அது இது பண்ணணுங்கிற அந்த ப்ராசஸ் பண்ணணுங்கிற நேரத்தில் இந்த பாடியையும் இப்போ எடுத்திருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அவர் இதற்கு அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு. இந்த ஆதிகேசவன் விளையும் பயிர் முளையிலே தெரியும் அப்படின்னு ஒரு திராவிடிய ஆள் இதுலேயே வழியிலேயே வந்திருக்கான். 2022 குளத்தூரில் ஒரு கொலையில் ஈடுபட்டிருக்கான். குளத்தூர்லையா? ஸ்டாலினார் அப்பாவோட சட்டமன்ற தொகுதியில் குளத்தூர் காந்தி நகரில் ஏற்கனவே ட்ரைனிங் அங்கே தான் எடுத்திருக்காரு. ட்ரைனிங் அங்கே தான். அவனை பிடிச்சி உள்ளே வச்சு 2 வருஷம் கழிச்சு வெளில வரான். வெளில இப்போ தான் 10 நாள் ஆகுது. இந்த 1ஆம் தேதியோ இல்லை மாத கடைசியிலையோ 1ஆம் தேதி வாக்கில் தான் 26 ஆங்கில வருஷ பொறுப்பு அதுக்கப்புறம் தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இவனை நோட் பண்ணி இருந்திருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இவனுக்கு வயது 20, அவனுடைய கள்ளக்காதலிக்கு 21 வயது. அவங்களுக்கு தான் அரகுர பிரசவமாகி குழந்தைய இன்குபேட்டரில் வைக்கிறதுக்கோ இதுக்கோ வச்சு அது மரணம் அடைந்து விட்டது. அந்த குழந்தை பாடியை வாங்கிறதுக்காக அங்கே இருந்திருக்காங்க. அங்கே இருக்கும்போது அந்த வெயிட்டிங் ரூமில் இவனும் இருந்திருக்கான். இந்த வெயிட்டிங் ரூமுக்கு ஏற்ற மாதிரியே சரக்கு வாங்கி அடித்து அங்கே இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் பிரச்சனை பண்ணியிருக்கான் இந்த ஆதிகேசவன். அந்த குழந்தை உடல்நலம் குன்றி இருந்த போதே என்ன பண்ணியிருக்கான், இவன் சம்சாரமும் சேர்ந்து, சாரி அவங்க யார் சம்சாரமும் இவனுடைய கள்ளக்காதலி அவங்களும் சேர்ந்து அங்கே டாக்டர்கிட்ட வாக்குவாதம்லாம் பண்ணி அது ஒரு ரப்சர் ஆகி 2-3 தடவை சண்டையாகிருக்கு. போலீஸ் தான் விலக்கி விட்டுருக்கு. நல்லா கவனிங்க, போலீஸ் விலக்கி இருக்கு. அப்போ போலீஸ் இவன் யாரு என்ன ஏதுங்கிறத கேட்டிருக்கணுமா இல்லையா? அங்கதான் நிற்கிது நம்ம அப்பாவோட ஆட்சி. இரும்பு கரம் கொண்ட அப்பா அவர் அந்த டோப்பா அப்பா அப்படி ஒரு ஸ்ட்ரிக்ட் அப்பா. அவன் அந்த பாடியை வாங்கிறதுக்கு தான் கள்ளக்காதலியோடு வரும்போது இன்னொரு ஃப்ரெண்டு, அதோட ஃப்ரெண்டா இல்லை இவனோட புது ஃப்ரெண்டா தெரியல, ஆக மொத்தம் இந்த திராவிடர் கழக வழியில் இந்த நியூட் டான்ஸ் கிளப்புக்கு போன அந்த மாதிரி ஒரு இது. அதான் அவங்களும் வந்திருக்காங்க. 2 காதலிகளோட இவர் அங்கே சரக்கு அடிச்சுட்டு படுத்திருந்திருக்காரு. வாட்ச்மேன் அந்த செக்யூரிட்டி 23 பேர் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஷிஃப்ட்டுக்கு செக்யூரிட்டி இருக்காங்க. ராத்திரி 10:30 மணிக்கே நோட்டம் பார்க்கறதுக்கு வந்திருக்கான். வரும்போது நீ யாரு என்ன ஏதுன்னு செக்யூரிட்டி கேட்டு விரட்டி விடுறாரு. அதுக்கப்புறம் திரும்பியும் 12 மணிக்கு வரான்.
12 மணிக்கு வரும்போதும் யார் என்ன எதுவும் உள்ளலாம் போகக்கூடாது அப்படின்னு செக்யூரிட்டி விரட்டி விடுறாரு. அதுக்கப்புறம் வரும்போதே அவன் ஹெல்மெட் போட்டு தான் வரான், கையில் பை வச்சுருக்காங்க. 3-3:30 மணிக்கு உள்ளே போயிடுறாங்க. சம்பவம் உள்ளே போயிடுறான். வெளியில் 4 பேர் இருக்காங்க, உள்ளே 3 பேர் போகிறாங்க. போய் இவனை வெட்டிடுறாங்க. வெட்டி அங்கேயே கொண்டுட்டு சாவகாசமாக வெளியில் வராங்க அவங்க. இதில் இந்த 10:30லேருந்து 3:30க்குள்ளே நடந்த சம்பவங்கள் இருக்குல்ல, அதை கணக்கில் கொள்ளணும். இப்போ காவல்துறை என்ன சொல்லுது, அதுவும் குறிப்பாக என்ன நாயர், ஒரு நார்த் ஜோன் ஜாயின்ட் கமிஷனர், போலீஸ் கமிஷனர், அவர் என்ன சொல்கிறாரு, ராமச்சந்திரன் நாயர் நினைக்கிறேன், நாங்கள் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் ஒர்க் பண்ணதான்னு பார்க்குறோம் அப்படின்னு அவர் ஒரு பக்கம், குற்றவாளிகள் பிடிபடுவார்கள், 2 பேரை பிடித்து விட்டோம் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு. அருண், ஐபிஎஸ் அருண், நம்ம அவர் எதுவும் தப்பித்தவரை கூட எதுவும் பேசிடாதீங்க, ஒரு ரொம்ப பொல்லாதவர், ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், என்னையாடா சொன்னீங்க அப்படின்ட்டு நம்மளையே கூட கை விலங்கு போட்டு தரன்னு எழுதிட்டு போவார் அந்த ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். நீங்கள் என்னமே எல்லா இடத்துலையும் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கான்னு பார்க்கணும். அது எப்போ, அதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் கிரைம் நடந்திருக்கிறது. ஆமாம், இது வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் யாரையுமே வெட்டலை, இது வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் அடிப்படை தகராறு நடக்கலை. இவனே ரெண்டு தடவை போலீஸ் வந்து வலிக்கி விட்டுருக்கு. அதுக்கு தான் சொல்கிறேன், இவர் வந்து அருண் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணோம், எல்லாரும் அலர்ட்டாக இருக்கணும், வரக்கூடியவங்க என்ட்ரி போடுறவங்க எல்லாருக்குமே கையில் வந்து ஒரு பேண்டேஜ், இவங்களுக்கு விஸ்டர்ஸ்க்கு விஸ்டர் பேண்டேஜோடு இருக்கணும். அதெல்லாம் எப்போ, எவ்வளோ ஒரு புத்திசாலி பாருங்க நம்ம ஐபிஎஸ், எவ்வளோ புத்திசாலி பாருங்க அப்படின்னு அவர் பங்கு முடிஞ்சு போச்சுல்ல. இன்னும் நாளைக்கு போய் ஏதாவது பத்திரிக்காரன் கேட்க போறாங்கன்னா மைக் நீட்டி, சார் அந்த கொலையாளி யார் சார், அது பின்னணி என்ன சார், ஆனால் ஒருத்தன் கேட்டுருவானா, கேட்டா அவர் தான் சும்மா விட்டுருவாரா, ஆனவரப்பட்ட இவனையே என்ன பாடுபடுத்துறாரு, சவுக்கு சங்கரிய, அவர் யாரு, சவுக்கு சங்கர். அதனால எத்தனை அவர் எப்பேற்பட்ட ரேஞ்சில் இருக்காரு அவர் இவங்களெல்லாம் தாண்டவங்க. அவர் வந்து ஜஸ்ட் லைக் தட் போகிற போக்கில் அவர் அதை சொல்லிட்டு போயிட்டார். அவர் யாரும் இது வரைக்கும் எந்த பத்திரிக்கையாளனும் கேட்கல, ஏன் சார் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் கஞ்சா செடியெல்லாம் வளர்ந்து இருந்த சார், இங்கே குற்றவாளிகள்லாம் வந்து போகிறாங்க, அதனால இதெல்லாம் பார்க்குறதா போலீஸ் வேலை இல்லை சார், இதெல்லாம் இருக்கும் சார், ஆனால் அந்த கஞ்சா செடி வளர்கிற அளவுக்கு உள்ளாமா சார், எவ்வளோ பிளான்ட் பண்ணி அதை எனக்கு தெரிஞ்சு அவனாவது எடுத்து கசக்கி நல்லா கசக்கி கூட பயன்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருந்தது. நமக்கு என்ன இதில் ஒன்று புரியலன்னா, இப்போ இன்ஸ்பெக்டர் எந்த ஒரு குற்றவாளியுமே கூட ஜெயிலில் விசாரணைக்கு வராங்க, ஜெயிலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க, திரும்ப அவங்க உடம்பு சரியில்லைன்னா கூட அழைச்சிட்டு வரதே ஒன்றும் ஸ்டான்லியாக இருக்கும், இல்லைன்னா கீழ்ப்பாக்கமாக இருக்கும், இல்லைன்னா ராஜீவ்காந்தி, ஏதாவது ஒரு அரசு மருத்துவமனைக்கெலாம் அழைச்சிட்டு அவங்கள செக் பண்ணிட்டு போகிறாங்க. அங்கே கூட என்ன வேணாலும் அவங்களோட எதிரிகளால் நடக்கலாம். அப்படின்னா அங்கே பாதுகாப்பு ஜாஸ்தியாக தானே இருக்கணும். அதான் வரேன், இவங்க இந்த கஞ்சா செடி இது பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த ஆதிகேசவனார் திமுக வந்து விகுதியோட தான் பேசணும்னு ராமேஸ்வரர் சொல்லிருக்காரு. இந்த விகுதியோட இந்த ஆதிகேசவனார் ஒரு செல்வ பெருந்தகை மாதிரி, அவரும் ஒரு அவருடைய வழியில் செல்வமோட வழியில் பிரயாணிக்கக்கூடியவர். வெளியில் வந்த உடனே ஒருத்த வந்து ஒரு மர்டர் கேஸில் உள்ளே போயிட்டு ஜாமீனில் வரான் அப்படின்னா அவனை காவல்துறை கண்காணிக்கும். நான் என்னுடைய அனுபவங்களில் நான் பார்த்துருக்கேன். என்னை போலீஸ் தேடுதுண்ணே, நான் கேஸில் இருந்தாலும் ரிலீஸ் ஆகிட்டேண்ணே, நான் வெளியூர் போய் வேலைக்கு போகிறேன்னே, நான் என் மேலே கேஸ் போடுறாங்கண்ணே அப்படின்னு சொன்ன சகோதரர்கள்லாம் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் திரும்பி வெளியூரில் போய் வாழறவங்களே எனக்கு தெரியும். சாதாரண வழக்கு இப்போ விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம்னா போன தடவை யாரெல்லாம் ஊர்வலம் நடத்துகிறாங்க அவங்கள ப்ரிவென்டிவ் அரெஸ்டெல்லாம் இந்த மாதிரி இவனுக்கு என்ன பிரச்சனை இருக்கும், வெளியில் வந்தால் இவனை போட யார் ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிறத காவல்துறைக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே குளத்தூரில் நடந்த கொலை, அதனால இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த காவல்துறையே மெத்தனமாக தான் இருந்திருக்கு. உள்ளுக்குள்ளேயே பிரச்சனை பண்ணுறான். 2 தடவை வந்து போலீஸ் வந்து அவனை சமாதானப்படுத்தி அனுப்பும்போது யாராவது கேட்காமையா இருந்திருப்பாங்க. ஒரு ஆள் கூடவா, எப்பா நீ யாருப்பா, நீ எந்த ஸ்டேஷனு, யாராவது வாயை திறந்து, இவனும் 20 வயசுல சின்ன பையன், அங்கே ஸ்டே பண்ண கூட ஏற்கனவே இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்காங்க, ஒன்றும் அங்கே சரக்கு அடிக்கிறான் அப்படிங்கிறப்ப அங்கேயே போலீஸ் பீட்டு ஒன்று இருக்குது கீழ்ப்பாக்கத்திலே. அதோட இல்லை, அதுலேயே நம்ம அருணார் சொல்கிறது தான் இன்னும், கமிஷனர் அருணார் சொல்கிறது தான் இன்னும் சூப்பர். நாங்கள் வந்து எஸ்ஐ தலைமையில் எல்லா ஆஸ்பத்திரிக்கும் நாங்கள் டீம்லாம் போட்டிருக்கோம், அந்த டீம் இன்னும் விறுவிறுப்பாக செயல்படணும் அப்படின்னா அருணார் உருட்டுறார். அதனால் இவனுடைய உருட்டு எல்லாமே ஏதாவது உயிர் போயிடணும். இப்போ ரோட்டில் போகிறான், காலில் அடிபட்டுடுதுன்னு வச்சுங்க, நம்ம காலெல்லாம் பத்திரமா இருக்கணும்,
அந்த காலெல்லாம் ஜாக்கிரதையாக பார்த்துங்க அப்படின்னு போவாங்க. ரோட்டில் போகிறோம், மண்டையில் மரக்கலை அடிச்சிடுது. நம்ம மரக்கலையெல்லாம் மண்டையில் அடிக்காத அளவுக்கு பார்த்துங்க. இவங்க புத்தியே நீங்கள் பார்த்தீங்கன்னா கால்னா கால், தலைனா தலை. இதை தாண்டி ஒட்டுமொத்தமான இந்த எக்கோ சிஸ்டமை பற்றிய இந்த ஆட்சியாளர்கள், குறிப்பாக இந்த பியூரோக்ராட்ஸ் கவலைப்பட மாட்டான். இதை கரெக்ட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய அரசியல் ஆளுமைகள் அவங்களும் இதெல்லாம் தவற விட்டுறாங்க. இதோட வெளிப்பாடு தான் இது. இது வந்து ஏற்கனவே இதை ராஜீவ்காந்தி அரசு ஆஸ்பத்திரியில் 2013 விஜயகாந்த் கட்சிக்காரனை ஒருத்தனை போட்டிருக்காங்க. 2012 இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. அப்படி இருந்தும் இந்த அருணோ இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த கமிஷனரோ அந்த ஆள் தான் மாறுவாங்க. ஆனால் அந்த கமிஷனருங்கிறது ஃபிக்ஸட். அப்படி இருக்கும்போது இந்த சிஸ்டமை நல்லா புரிஞ்சுக்கிட்டு செயல்பட வேண்டிய அதிகாரிகள் ஒரு மிஷின் மாதிரி, ஒரு ஏனோ தான் ஒன்று, ஒரு போகிற போக்கில், அதாவது இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் சொல்லுவாங்கல்ல, சார் அந்த ஃபைல் டி செக்ஷன் போயிடுச்சு சார், சரி சார் நான் டி செக்ஷனில் போய் ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார், அது எங்கே சார் இருக்குது, இந்த அவர் தான் சார் டி செக்ஷன். நீங்கள் அவர்கிட்ட போனீங்கன்னு வச்சுங்க, சார் அதை பி செக்ஷனுக்கு கையெழுத்தில் ஆகி கிளியரன்ஸ் இன்னும் வரல சார், ஆனால் அவர் இன்னைக்கு லீவு சார். இல்லை அந்த லீவுன்னு சொன்னால் கூட பிரச்சனை இல்லை சார், அந்த பி செக்ஷன் எங்கே சார் இருக்கு, அங்கே இருக்கார் சார் அவரு. அதாவது இவனுக்கு எல்லாமே இந்த மாதிரி இருப்பான். நீங்க டி செக்ஷன் பி செக்ஷன் சொல்லும் போது தனித்தனி ஆபீஸ் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுப்பான். ஆனா எல்லாம் ஒரே இடத்துல தான் இருப்பானுங்க. இந்த காவல்துறை எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த அரசாங்க ஆபீஸ் குமாஸ்தா மாதிரி ஆகி, கால்லையா ரைட்டு காலுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடு, கழுத்துக்கு பாதுகாப்பு கொடு. இப்போ இதில் ஒன்றும் கேஎம்சியில் நுழைஞ்சிட்டானா நாங்கள் இன்ஸ்பெக்டர் போட்டிருக்கோம், இது பண்ணிட்டோம். சீனி சக்கரை சித்தப்பா ஸ்லேட்டில் எழுதினாக்கப்பா தான். சிசிடிவி கேமரா வேலை செய்யறதா தெரியாது. வரவன் யாரு என்ன ஏதுங்கிறது ஃபில்டர் பண்ணுறதுக்கும் உங்கள்கிட்ட எந்த விதமான ஒரு ஃபில்டரிங் உங்களுக்கு பாயிண்ட்டு எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் வேலை செய்கிறவங்களும் எவ்வளோ தூரம் ஒழுங்காக வேலை செய்கிறாங்கங்கிறத அந்த இதுவும் கிடையாது. டாக்டர்கிட்ட சண்டை போட்டானே இவன் யாருன்னு பார்ப்போம் அப்படிங்கிறது அதுவும் கிடையாது. மொத்தத்தில் எதுவுமே இல்லாமல் அவனா வருவான், அவனா போவான், கொலை நடந்துருச்சு, போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடியை கொடுத்துரு, அடுத்த கொலையும் போது அது இதை பற்றி பேசிப்போம் அப்படிங்கிற அளவுலாம் இந்த நிர்வாகமே இருக்குது. ஸ்தம்பிச்சு போன நிர்வாகமாக இருக்குது.